இன்றைக்கு நாம் இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில இந்த நேரத்திலே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரே இல்ல. உண்மையிலே முதலமைச்சர் இல்லை. யார் முதலமைச்சர்? ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அவர் இங்கே இருக்காரு. ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருக்கிறார். எதற்காக? முதலீடுகளை பெறுவதற்காக. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, தமிழ்நாட்டின் ஜிடிபி விகிதம் 15%க்கும் அதிகம். ஸ்பெயின் நாட்டின் பொருளாதாரம் 1.24 ஜிடிபியில் இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட பொருளாதாரம் அப்படி இருக்கையில் இங்கிருந்து ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று நீ இவர் என்ன முதலீட்டை கொண்டு வர போகிறார்? இது எல்லாமே பார்த்தீர்கள் என்றால், அதுவும் கடந்த முறை முதலீடுக்கு என்று செல்லும் போது அவர்கள் வீட்டில் இருக்கும் கொள்ளுப்பேரன் வரைக்கும் நண்டு சிண்டெல்லாம் கூட்டிட்டு துபாய்க்கு போனதை நாம் அத்தனை பேரும் பார்த்தோம். நாம என்னங்க, ஒரு சிஎம் ஃபேமிலியோட வெளிநாட்டுக்கு டூர் போகக்கூடாதுன்னா சிஎம் தாராளமாக டூர் போகிறான். நம்ம காசில் போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். உங்கள் காசில் போய்க்கிங்க. நீங்கள் தென்னிந்தியாவின் மிக பெரும் பணக்கார குடும்பங்களில் நீங்களும் ஒரு குடும்பமாக ஸ்டாலினின் குடும்பம் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். அந்த பணத்தில் நீங்கள் வெளிநாடு சென்றால், விமானத்தில் சென்றால், வெளிநாடு சென்றால், பிஸ்னஸ் கிளாஸில் போனால் நாங்கள் ஏன் கேட்க போகிறோம்? இதோட 3வது முறையாக வெளிநாட்டுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்கிறார்.